கோழிக்கறி சாப்பிட்டது, அங்க போனது, இங்க போனது, அதெல்லாம் வழக்கம் போல விடுகிற பீலாக்கள் அது ஒண்ணு. இந்தியாவுக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாக்குறது மட்டும்தான் தேச துரோகமே தவிர, வருண் ஐபிஎஸ் சொன்ன மாதிரி தான் குடும்பத்தை பத்தி பேசலாம், தன்னை திட்டுனா அல்லது விடுதலை புலிகள் இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் தமிழர் என்னன்னா ஒரு யோக்கர் கட்சி. அது மக்களை குஷிப்படுத்துவதற்கு அண்ணன் சீமான் ஏதாவது பேசுறாருன்னு பல பேர் நம்புறாங்க. கட்சியில உங்களோட அண்ணன் ரொம்ப நல்லா பேசுறாரு, அண்ணன் உணர்ச்சி பூர்வமா பேசுறாரு. அப்போ ஒரு படத்துக்கு ஒரு காமெடியில் இருப்பதை போட்டு தமிழ் அரசியலுக்கு அவர் ஒரு காமெடி. பிள்ளையாரை பொதுவாக ஏசுவதோ, நடக்கிற பிள்ளையாரை சாமி கும்பிடுறா என்று சொல்வதோ அவர் பேச்சுக்கோ அவர் நடைமுறைக்கோ எந்த சம்பந்தம் இல்லாம நீங்க ஒரு செத்து போன ஒரு இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் மாறி போயிட்டு அதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு எனக்கு ஏராளமாக ஆகியிருக்கிறார். அரசியல் நோக்கத்துக்காக அவன் ஐஎஸ்ஐஎஸ் இப்ப இருந்தான் கூத்து நடக்கும், அது வேற விவகாரம். அற்புதமான அரசியல் யோக்கம், எது வேண்டாலும் பேசுவார், அதற்கெல்லாம் நீங்கள் அர்த்தம் கண்டுபிடி. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சியினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் சார் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். சார், அதாவது நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினைவாத இயக்கம் அப்படின்னு சொல்லி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் டெல்லியில் நடந்த ஒரு ஐபிஎஸ் மாநாட்டில் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு உங்கள் கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அதாவது இங்க அருண்குமார் ஐபிஎஸ் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு மாநாட்டில் இணையதளம் ஒப்பாவனைகள் குறித்தான ஒரு கருத்தரங்கத்தை தொடங்கி வைப்பதற்காக இவர் அழைக்கப்பட்டிருந்தார். அந்த மாநாட்டில் தான் வருண் ஐபிஎஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி ஒரு பிரிவினவாத கட்சி அப்படின்ட்டு அவர் சொன்னது இப்பொழுது பெரும் பரபரப்பாக ஏற்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக இருப்பது, தனியாக அவர் ஒரு மேடையிலே பேசியிருக்கலாம், அல்லது ஒரு இன்டோர் மீட்டிங்கில் கூட பேசியிருக்கலாம். ஆனாலும் இந்த மீட்டிங்கில் பிரதமரும் அமித்ஷாவும் இருக்கிற ஒரு மீட்டிங்கில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான கட்சியாக, அதுவும் 8% வாக்குகளை பெற்ற கட்சியாக, தினமும் பாராட்டப்பட்டாலும் அதிக விமர்சனத்திற்கு உள்ளானதாக நாம் தமிழர் கட்சி சூழ்நிலையில இருக்கு. அதை ஒரு தேச துரோக கட்சி அப்படின்னு சொல்றார். அதாவது பிரிவினைவாத கட்சினா தேச துரோகம் தான். எதனால எந்த அடிப்படையில அது மாதிரி சொன்னாரு? அவரு சொல்வதற்கு காரணம் என்பது எந்த அடிப்படையில அப்படின்னு அவர் சொல்லல. வெளிப்படையாக பேசியிருக்கிறார். என்னுடைய குடும்ப போட்டோக்களை இணையதளங்கள்ல பதிவு செய்திருக்கிறார்கள். இது நான் கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட அந்த ஆக்ட் படி அதை நீக்கப்படலை, நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்றார். ஒரு கட்சியை தேச துரோக கட்சி அப்படின்னு சொன்னா அதற்கு சரியான எவிடன்ஸை ஒரு அத்தன்டிசிட்டியோடு அவர்கள் கொடுக்க வேண்டும். இந்தியாவுக்கு எதிராக சதி செய்தார்கள், மாநில மக்களுக்கு எதிராக சதி செய்தார்கள், தேச ஒற்றுமைக்கு எதிராக சதி செய்தார்கள், மக்களுக்கிடையே கலகங்கள், சாதி, இன, மொழி, மத மோதல்களை ஏற்படுத்தினார்கள், அரசுக்கு எதிராக ராஜ துரோக குற்றச்சாட்டுகளை செய்தார்கள், இந்தியாவினுடைய வலிமையை குறைப்பதற்கு உளவு அமைப்பாக செயல்பட்டார்கள், தீவிரவாதிகளோடு, நக்சல்களோடு, பயங்கர அமைப்பாளர்களோடு நாற்றுக்கறியாத ஒரு கான்ஸ்பிரசி தியரிய அவங்க செஞ்சாங்க. இதெல்லாம் போன்ற காரணத்தை சொன்னால் மட்டும்தான் அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்தாலும், ஐஎஃப்எஸ்ஸாக இருந்தாலும், ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அருண் ஐபிஎஸ் எந்த ஒரு காரணத்தையும் வைக்காமல் தன்னை நாம் தமிழர் கட்சி விமர்சிப்பதாகவும்,
தன் குடும்பத்தினரை விமர்சிப்பதாகவும் தங்களை சமூக வலைத்தளங்களில் தன் குடும்ப போட்டோக்களை பதிவு செய்து வந்திருப்பதாகவும் தான் அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் நீக்கப்படவில்லை என்பதை வைத்து கொண்டு ஒரு கட்சியை அவர் இந்தியாவுக்கு எதிரானது, இந்திய இன்டெகிரிட்டிக்கு, இறையாண்மைக்கு எதிரானது என்று சொல்வது ஒரு அறிவுசாரான ஒரு குற்றச்சாட்டாக எனக்கு தெரியவில்லை. அப்படி எதுவுமே வைக்காத போது எப்படி நாம் தமிழர் கட்சி? நீங்க சொல்றது போல பாத்தீங்கன்னா அவர் அதற்குடையான ஆதாரம் எல்லாத்தையும் சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறமா சொல்லியிருக்கணும் இல்லைங்க சார்? ஆதாரம் என்ன ஆதாரம் கொடுத்திருக்காரு? இப்போ நாம் தமிழர் கட்சி விடுதலை புலிகளுக்கு ஆதரவான ஒரு இயக்கம், அதுவும் பிரபாகரனை அவர்களுடைய முன்னிலைப்படுத்துவது மட்டுமில்லாம இரத்தத்திலும் குருதியிலும் சதையிலும் ஏற்றுக்கொண்ட ஒரு இயக்கம். சார், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த வேலையை செய்கிறது என்றால் அது மறுமலர்ச்சி திமுக, அப்படி என்றால் தேச துரோக கட்சி ஒன்று. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வன்னியர் கட்சியாக பார்க்கிற பாட்டாளி மக்கள் கட்சி தேச துரோக கட்சி. அதே போன்று அவர் பேர் என்னது, வேல்முருகன் கட்சி தேச துரோக கட்சி. திமுக பிரபாகரனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காவிட்டாலும் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை போறது எல்லாருமே தேச துரோக கட்சியா என்று ஒரு கேள்வி வருகிறது. அவர் பொழப்புக்கு நாமளே சொல்லியிருக்கிறோம். அவர் பிரபாகரனை சந்தித்ததோ சந்திக்காததோ அது விமர்சனத்துக்கு உள்ளது. நாமளே இங்கே போயிட்டுருக்கோம். ஆமைக்கறி சாப்பிட்டது, அங்கே போனது, இங்கே போனது, அதெல்லாம் வழக்கம் போல விடுகிற பீலாக்கள் அது ஒன்று. அதை வைத்துக்கொண்டு நாம் தமிழர் இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு, சாவரினுக்கு ஒரு அடிப்படையாக எதிரியாக செயல்படுகிறார்கள் என்றால் அவர் சொல்லணும். இலங்கையில மௌனியாக்கப்பட்டு விட்டது. 2009 இருந்து விடுதலை புலிகள் என்ற ஒரு அமைப்பு இன்னைக்கு கிடையாது. நல்லா கவனிங்க. உலகம் முழுக்கவே தடை செய்யப்பட்டுட்டாங்க. ஆமா, ஆனால் அந்த சடுதி, அதாவது அந்த நிழலை வைத்துக்கொண்டு, அந்த பேரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவருக்கு ஒரு பெரும் வளமான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. அது அவரை பொறுத்தவரை அதுல கூட விடுதலை புலிகள்னு நேரா சொல்லியா, இலங்கை தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தான் சொல்றாரு. அதாவது பிரபாகரன் தானே விடுதலை புலி தலைவர், அண்ணா விடுதலை புலி தலைவர் அவர் தானே. அவர் மீது தானே ராஜீவ்காந்தி இந்தியாவிலே கொல்லப்பட்டதற்கனுடைய பிரைம் சஸ்பெக்டா இருக்கிற ஆண்டன் பாலசிங்கம் இவர்கள் எல்லாம் அந்த வழக்குகளுக்கு முன்னால் அவர்கள் இறந்து போனார்கள். அது வேற உகாரம். அப்ப பிரபாகரனை போற்றி அவர் மிகப்பெரிய தமிழ் தேசிய தலைவர் என்று சொன்னால் எல்லாரும் தான் சொல்கிறார்கள். ஏன் பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய சில தமிழ் தேசியத்தின் சார்ந்து பேசக்கூடியவர்கள் கூட தமிழருடைய இனம் பார்க்கும்போது பிரபாகரனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய குரல்கள் இருக்கு. அப்ப அந்த குரலை வைத்து நாம் தமிழர் இந்த நாட்டுக்கு எதிரானது, இந்த மண்ணுக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, இந்திய இறையாண்மைக்கு எதிரானது, இந்தியாவின் அடிப்படை கட்டமைப்புகளுக்கு எதிரானது என்று சொன்னால் அதை IPS வருண் அவர்கள் வைத்திருக்க வேண்டும். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. நீங்க சொன்ன மாதிரி டெஸ்க்கு கீழே எந்த மாதிரியான ஒரு ஆதாரத்தை கொடுத்தார், அமித்ஷா அதற்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன் பண்ணினார், உள்துறை என்ன செய்ய போகிறது என்பது ஒரு கேள்வி. ஆனால் எதுவுமே பொதுவெளியில வைக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு காஷ்மீரில் நமக்கு எதிராக செயல்படுகிற ஜெய்ஷ் இ முகமது, இந்திய நாட்டுக்கு எதிராக செயல்படுகிறது அல் நூர், அல் பதர் அமைப்புகள், ஹிஸ்புல்லா இல்ல ஜெய்ஷ் இ முகமது, இப்படி போன்ற இயக்கங்கள், ஹர்கத்துல் ஜிஹாதீன் முகமது, இப்படியெல்லாம் நிறைய அமைப்புகள் இருக்கு. இவர்களோடு அவர் கோலியேஷன்ல இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யலாம். இன்னைக்கு ஒரு செத்து போன ஒரு இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கம் மாறி போய்விட்டது. அதை வைத்து பிழைப்பு நடத்துபவர்கள் இன்றைக்கு ஏராளமாக ஆகியிருக்கிறார்கள். அதுல சீமானும் ஒருவராக சொல்லப்படுகின்றது. நாமளே கூட வைத்திருக்கிறோம். இன்றைக்கு அவர்களுடைய காணொலியில் கூட நீங்கள் நேற்று முன்பு கூட கேட்டீர்கள். 2 காணொலி வெளியானதும் கூட இவர் என்ன செய்தார் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக அது ஆடியோ வந்துட்டே இருக்குது. ஆமா, ஆடியோ வருது. நேர போக்குக்கு தன் தம்பிமார்களை குஷிப்படுத்துவதற்கு இருக்கிற பொய்யெல்லாம் சொல்லி அவர் தன்னுடைய கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கார். அவ்வளவுதான். அடுத்து அவருடைய தேச துரோகம் என்றால் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இது ஒரு பெரிய தேச துரோகம் இல்லை, சரியா? 3வது யார் தமிழர்கள், தெலுங்கர்கள்லாம் வேற ஆளு, அது பேசுறாரு. 4வது பனை மரத்தை வாரி அமைப்பேன், விவசாயிகள் எல்லாம் பெரிய ஆள் ஆக்குவேன், ஆடு மாடை கார்பரேட்டா உருவாக்குன்னு வாயில வந்ததை என்ன பேசணும்னு, பாலாடை கட்டி தருவேன், உப்புமா போடுவேன், வரகு உப்புமாவு, அப்புறம் குதிரை வாளியில பிரியாணி, அப்படிலாம். ஆக பைத்தியக்காரத்தனம். அதாவது இந்த கொஞ்ச நாளா கார்ன்னு சொல்ல மாட்டாங்க, மகிழுந்து, அந்த உந்து, இந்த உந்து, இதான் தமிழ் நலம். காலப்போக்கில் பேசுவோம். எந்த தமிழர்களாக இருந்தாலும் அதை வைத்து நம்ம தமிழுக்கு எதிர்ன்னு கிடையாது. நான் ஒரு ஆங்கில வார்த்தை பேசிட்டா
நான் தமிழனுக்கு எதிரின்னு கிடையாது. புரியுதா? அப்போ பொழப்புக்காக திரு கருணாநிதி அவர்கள் இதைத்தானே செஞ்சாரு. கருணாநிதி தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்னு சொல்லப்படுகிறது. ரொம்ப அழகா நாம் தமிழர் தமிழர் என்று சொல்லி அவர் அழகா கதையை கொண்டு போய் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இல்ல தமிழ் அவர் ஒரு வரலாறே படைச்சிருக்கிறாரு. தமிழ் இலக்கியத்துல அவருக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு. அது யாராலுமே தமிழ் முத்தமிழ் அறிஞர்னு அவர் சொல்றாங்க. ஆனால் அவர் தன்னை தெலுங்கு பின்னணி எதுவுமே சொல்லப்படல. இப்ப இவங்க எதிர்கட்சி முகாமில் சொல்றது அவர் தெலுங்குக்காரன்னு. ஆனால் இதெல்லாம் நமக்கு ஒரு அளவீடு கிடையாது. நான் பொதுவா சொல்றேன், தேசம் ஒன்றுபட்டது. அவர் தெலுங்கா இருந்தானா தமிழா இருந்தானா நமக்கு என்ன? இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ் மக்களுக்கு எவனெல்லாம் நன்மை செய்கிறானோ, அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற அந்த அரசுக்கு நன்மை செய்கிறானோ, குஜராத்தில் நன்மை செய்கிறானோ, மகாராஷ்டிரா, அவன்லாம் இந்தியாவில் இருக்கிறவன். இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரும் எங்கும் போட்டியிடுவான், எந்த மக்களுக்கும் நன்மை செய்வான். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் இங்க உள்ளவர், தென்பகுதியில் உள்ளவர். அவர் பீகார்ல பெரிய அரசியல் கட்சி நடத்தினார். ஆக இந்திய அரசியலமைப்புக்கு ஊர்விக்க ஒருவனும், இந்திய தேசத்துக்கு மறைமுகமாக செய்வனும், இந்தியாவில் மதவாதத்தையும் சாதிவாதத்தையும் இந்திய ஒற்றுமைக்கு எதிராக கையாடுவனும், அந்நிய பயங்கர சக்திகளோடு, நல்ல கவனிங்க, குறிப்பா அந்நிய நாட்டு விரோத சக்திகளோடு கைகோர்க்கக்கூடிய எதிரிகள், இந்தியாவுக்கு எதிராக ஒரு கான்ஸ்பிரசி தியரி உருவாகிறது மட்டும்தான் தேச துரோகமே தவிர, வருண் ஐபிஎஸ் சொன்ன மாதிரி தான் குடும்பத்தை பத்தி பேசினா, தன்னை திட்டுனா அல்லது விடுதலை புலிகள், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. முன்ன கூட ஒரு என்ஐஏ சோதனை இவங்க நாம் தமிழர் கட்சியில ஒரு 6 பேர் வீட்டுல நடந்தது. சாட்டை துரைமுருகன், அவர் இடும்பாவனம் கார்த்திக், ஒரு சிலர் வீட்டுல நடந்தது இல்லைங்க சார்? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவதுங்க இன்னைக்கு இவங்க விசாரணைக்கு போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை, என்போர்ஸ்மென்ட் டைரக்டர், இன்கம் டேக்ஸ், இவைகள் அனைத்தும் அரசியல் ரீதியாகத்தான் பயன்படுது. தமிழ்நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னா கீழக்கரையில நடக்குது, காயல்பட்டினத்தில் நடக்குது, மேலப்பாளையத்தில் நடக்குது, சென்னை ட்ரிப்ளிகேல் நடக்குது. இந்த முஸ்லிம்கள் ஏரியாவில் அதிகமாக என்ஐஏவினுடைய சோதனைகள் நடக்கும். எந்த சோதனையாவது எவனையாவது ஒரு பயங்கர குற்றவாளின்னு எவனும் நிரூபிச்ச மாதிரி தெரியல. அரசியல் நோக்கத்துக்காக அவன் ஐஎஸ்ஐஎஸோட தொடர்பு இருந்தான், இவன் இருந்தாங்கிறத கூத்து நடக்கும். அது வேற விவகாரம். ஆனால் அது ஆபத்தான போக்கு என்று நாம் சொல்லாவிட்டாலும், உண்மையிலேயே அப்படி இருந்தால் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களை காலி செய்யறதுதான் ஒரு தேசப்பற்றாளருக்கா இருக்கும். ஆக நாம் தமிழர் என்னன்னா ஒரு ஜோக்கர் கட்சி. அது மக்களை குஷிப்படுத்துவதற்கு அண்ணன் சீமான் எதையாவது பேசுறாருன்னு பல பேர் நம்புறாங்க. அவங்க கட்சியில் எங்களோட அண்ணன் ரொம்ப நல்லா பேசுறார், அண்ணன் உணர்ச்சி பூர்வமா பேசுறார். அப்போ ஒரு படத்திற்கு ஒரு காமெடியன் இருப்பதை போன்று தமிழ் அரசியலுக்கு அவர் ஒரு காமெடியன். அப்படி ஒரு அரசியல் சூப்பர் ஸ்டார் சொல்லிருக்காரு. நீங்க அவர் சொல்றாரு, அவர் சொன்னா நீங்க எங்கேயாவது போன வாரம் தான் சொன்னார் அவர். அம்மா நீங்க ஒரு செய்தியாளர், ஒரு நல்ல படித்தவர். அதான் சார் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், அதாண்டு இல்லை, எங்கேயாவது ஆம ஓட்டுல எவனாவது போவானா? கொஞ்சமாவது நான் ஆம கறியை விட்டுருக்கேன், நான் அதெல்லாம் பேசல. ஆம ஓட்டுல அவர் சொல்றாரு சீமான், என்னை தம்பிமார்கள் கொண்டு நிறுத்தினார்கள். இடையில குறிக்கிட்டாங்க, என்னை தம்பிமார்கள் ஒரு தீவில் கொண்டு நிறுத்தினார்கள், நான் படகில் இறங்கினேன், அப்படியே சுற்றுமுட்டும் பார்த்தேன், பார்க்கின்ற போது சிலர் என்னடா பரிசலில் பயணிக்கிறார்களே என்று யோசனை செய்து பார்த்தேன். அதற்கு பிறகுதான் எனக்கு புரிந்தது, அது பரிசல் அல்ல, அது ஆமை ஓடு என்று. ஒரு நிமிஷம், எனக்கு என்ன என்றால், நான் பெரிய அறிவாளி ஒன்றும் இல்லை, எனக்கு பெரிய இந்த ஜியோகிராஃபிலாம் தெரியும். ஆமை என்பது இவ்வளவுகான இருக்கும், கொஞ்சம் இவ்வளவு பெருசா இருக்கும். இந்த ஆமை ஓட்டுல எப்படி மனுஷன் பயணிக்கிறான்? கடல் ஆமையா இருக்கலாம் சார். என்ன ஆமையோ கடல் ஆமையோ அவ்வளோ இல்லை, எனக்கான ஞானம் இல்லை. எனக்கு கடல் உயிரினங்களை பத்தி புரிதலோ அவ்வளோ பெரிய பரிசல் அளவுக்கான ஒரு ஆமை ஓடு இருப்பதாகவும், தீவுகள்ல அந்த பரிசல் இலங்கை விடுதலை புலிகள் அவர் தான் நினைக்கின்றார் ஆமை ஓட்டில் பயணித்தான் என்று. கதை அல்ல, அவர் ஒரு அற்புதமான அரசியல் ஜோக்கர். எது வேண்டாலும் பேசுவார், அதற்கெல்லாம் நீங்கள் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர் எது வேணாலும் பேசுவார். ஆமக்கரியை சாப்பிட்டேன், ஆமை இதையை சாப்பிட்டேன், எனக்கு 2000 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, தம்பி விஜய்க்கு 200 கோடி சினிமா விட்டு வந்தேன், நான் 2000 கோடி விட்டுட்டு வந்தேன், ஆமக்கரியில போனேன், AK-47 எடுத்தேன், அண்ணன் சிரித்தாரு, அண்ணி வச்சாங்க. இப்படி எல்லாம் அரசியல் ஜோக். எப்பவுமே சீரியஸா இருக்கக்கூடாது. திரு கருணாநிதி எப்போ பார்த்தாலும் தங்க தமிழா அந்த தமிழான்னு எழுதுவாரு, போர் அடிக்கும். அதே மாதிரி மற்றவங்க பேச்செல்லாம் போர் அடிக்கும்.
அப்படி இல்லாமல் ஒரு அரசியல் நகைச்சுவை ஏற்படுத்துவதும் மக்களை உணர்ச்சி பூர்வமாக வைப்பதும், அதே சமயம் அவருக்கு சில திறமைகளும் இருக்கு, ராஜ திறமையும் இருக்கு. அந்த ஜோக்குக்கு இடையில தமிழ் 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 என்று பேசி, அதாவது தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்ல சமஸ்கிருத பூஜையில அங்க நின்று பக்தியாக சாமி கும்பிடுவதும், இவர் ஒரு மாற்று மதத்துக்காரர் என்றாலும் அதை மறைப்பதற்கு தொடர்ந்து திருநீரை வைத்துக்கொண்டு தன்னை இந்துவாக செபாஸ்டியன் என்கின்ற சீமான் அடையாளப்படுத்துவதும், தமிழுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய சீமான் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு பண்ணி தமிழுடைய வாடை இல்லாத சர்வதேச பள்ளிக்கூடத்தில் தன் பிள்ளைகளை படிக்க வைத்திருப்பதும், நல்லா கவனிங்க, பிள்ளையாரை பொதுவாக ஏசுவதும், கடைசியில் பிள்ளையாரை சாமி கும்பிடுறா என்று சொல்வதும், அவர் பேச்சுக்கும் அவர் நடைமுறைக்கும் எந்த சம்பந்தம் இல்லாம அவர் ஒரு நகைச்சுவை அரசியல்வாதி. அரசியல்வாதிகளில் பல அரசியல்வாதிகள் இருப்பார். திமுகவில் தடாலடியாக பேசக்கூடிய வெற்றி கொண்டான், அதாவது அதிரடி ஆறுமுகம், இப்படிலாம் இருக்கிறாங்களே, சைதை சாதிக்கு, இந்த மாதிரி ஏடகுடமான ஆட்கள்லாம் இருக்காங்க. சிவாஜியா எவனோ ஒருத்தன், இப்படி எல்லாம் அதே போன்று அரசியலில் நகைச்சுவையாக பேசக்கூடிய ஒரு அரசியல்வாதி. அந்த நகைச்சுவை வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பேசும் மக்களிடத்தில் சில லாபங்களும் சில சகாயங்களையும் பெற்றுக்கொண்டவரே தவிர, அவர் இந்திய தேசத்திற்கு பிரியாணி போடுறதை பத்தியோ, வரகு கழிக்கின்றதை பத்தியோ, சாமையில பிரியாணி போடுறதை பத்தியோ, இந்தியாவினுடைய சர்வதேசத்திற்கும் இந்திய இறையாண்மைக்கும் இந்திய அரசியலமைப்புக்கும் எந்த சேதாரம் இல்லை என்பதை வருண் ஐபிஎஸ்க்கு சொல்லிக் கொள்கிறேன். இவ்வளவுதான். இதுல பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வருண்குமார் அவர்களுக்கு என்ன அவர் சொன்னதுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. இதனை தொடர்ந்து மற்ற செய்திகள் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிப்பாங்க, அந்த கட்சிக்கு தடை விதிச்சு அதை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியும் வந்திருக்குது சார். அதற்கு எப்படி வாய்ப்பு இருக்கிறதா, அது எப்படி ஆகும்னு சொல்லுங்க சார். ஒரு சிறந்த கேள்வி இது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இப்ப சீமான் பேட்டி கொடுத்தார். எந்த அடிப்படையில வருண் ஐபிஎஸ் எங்களுக்கு ஒரு தேச துரோக கட்சின்னு சொன்னார். நாங்க 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கோம். இந்தியாவினுடைய பதிவு செய்யப்பட்ட தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு கட்சியாக நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு தமிழ் தேசியம் பேசினாலும் இந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் உட்பட்டு மக்களை சந்திக்கின்றோம். எங்களை எப்படி நீங்க தேச துரோகம்னு சொல்வீங்க, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு சாவலினுக்கு எதிரின்னு சொல்வீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அப்ப இன்றைக்கு ஒரு ஐபிஎஸ் சொன்ன உடனே அவரை சொல்ல முடியாது. ஐபிஎஸ் இன்னைக்கு அவர் வருவார், நாளைக்கு போவார். ஆனா நாம் தமிழர் கட்சி 13 ஆண்டுகளாக அவர் சொல்றார் களத்தில் நிற்கின்றோம். இந்த 13 ஆண்டுகளாக நாங்கள் போராடி இந்த உயரத்துக்கு மக்களை சந்தித்திருக்கிறோம். நாங்கள் போராடுவது தமிழ் மக்களுக்காக, அழகா சொல்றார். ஆகவே நாங்கள் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை, 8% வாக்களை பெற்றது இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு தேர்தல் களத்தில் நின்றுதான் பெற்றிருக்கிறோம். அப்ப இதையெல்லாம் ஒரு மேடை பேச்சில் சொல்வதை வைத்து அவரை தடை செய்ய முடியாது. தடை செய்வதற்கு யார் வேணாலும் சொல்லலாம். தடை செய்வதற்கு ஆவணங்கள் வேண்டும், ஆதாரங்கள் வேண்டும். நல்லா கேளுங்களேன், இந்தியாவில் பள்ளிவாசல்களை தோண்டி தோண்டி எடுக்கிறார்கள். 1947க்கு அப்புறமும் அதற்கு பிறகு 90களுக்கு அப்புறம் இந்திய அரசு ஒரு பெரும் அமெண்ட்மெண்டா கொண்டு வராட்டாலும் ஒரு நிலை இருக்கிறது, ஸ்டேட்டஸ் கோ. இதற்கு பின்பு நீங்கள் பள்ளிவாசல்களோ, சர்ச்சுகளோ, கோவில்களோ, குருத்துவாராக்களோ, இன்னும் எதுவாக இருந்தாலும் அந்த நிலையிலே தொடர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அரசியல் ரீதியாக பேசக்கூடிய விவகாரங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட வேண்டும் என்பதற்கு காரண காரியங்கள் எதுவுமே இல்லை. காரண காரியங்கள் இல்லை. ரகசியமாக சொல்றதற்கான காரணமும் நாம் தமிழர் மேல் இல்லை. நாம் தமிழர் பெரிய அளவுல போய் அவங்க எதுவுமே போகலையே. இலங்கைக்கு கூட போனாரா, 8 நிமிஷம் போனாருங்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் சிவகங்கையிலிருந்து சென்னைக்கு ஒரு சினிமா நடிகரை வைத்துக்கொண்டு அவர் தேச துரோக குற்றங்கள் செய்தார், சவுதி அரேபியாவுக்கு போனார், பாகிஸ்தானுக்கு போனார், அமெரிக்காவுக்கு போனார், லண்டனுக்கு போனார் என்று சொல்லக்கூடிய எந்த ஜெர்மனுக்கு போனார், கனடாவுக்கு போனார், அங்கிருந்த விடுதலை புலிகள் முன்னாள் சந்தித்தார் என்பது எதுவுமே கிடையாது. ஒரு சாதாரண வாய் சொல்லின் வீரன் தான் மரியாதைக்குரிய சீமான். அவர் பொழப்புக்காக அந்த இயக்கத்தை நடத்துகிறார். அவருடைய பேச்சில் கவரப்பட்டது, ரஜினிகாந்துடைய நடிப்பில் கவரப்பட்டதை போன்று, விஜய் மற்றும் அஜித்தின் நடிப்பில் அதை போன்று, வடிவேலுடைய பேச்சுகளில் கவலைப்பட்டதை போன்று, அதை போன்று பவர் ஸ்டாருடைய நடிப்பில் கவரப்பட்டதை போன்று ஒரு அரசியலில் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு நகைச்சுவை பேச்சாளர். அந்த நகைச்சுவை பேச்சாளர் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக அவர் இந்த மாதிரியான கைகாரியங்களை எடுத்துக்கொள்கிறாரே தவிர மற்றபடி அவரிடத்தில் எந்த விதமான ஒரு
சூட்சமும் இருப்பதாக நான் அறிந்த அளவுக்கு இல்லை. ஆகவே நாம் தமிழர் கட்சி தடை செய்வதற்கான காரண காரியங்கள் எதுவும் இருப்பதாக நான் அறிந்து கொள்ள முடியும். மிக அருமையாக விளக்கம் அளித்தமைக்கு நன்றி. வணக்கம் சார்.